தற்போதைய அண்மை செய்தி. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதன் பி டீம்களையும் எதிர்கொள்வோம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதுவே எதிர்க்கட்சி என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதன் பி டீம்களையும் எதிர்கொள்ள திமுக தயாராக உள்ளது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த வலுவான போட்டியாளரும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதனையே பிரதான எதிர்க்கட்சியாக கருதுகிறோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தனித்துவமான பலம் அவரது அசைக்க முடியாத போராட்ட குணம்தான். பல்வேறு சோதனையான காலகட்டத்திலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தனது கொள்கையில் இருந்து மாறாதவர். ஒவ்வொரு நாளும் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் நமது கட்சியின் தலைவராகவும் 100% உழைப்பை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதன் பி டீம்களையும் எதிர்கொள்ள திமுக தயாராக உள்ளது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த வலுவான போட்டியாளரும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதனையே பிரதான எதிர்க்கட்சியாக கருதுகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தனித்துவமான பலம் அவரது அசைக்க முடியாத போராட்ட குணம்தான். பல்வேறு சோதனையான காலகட்டத்திலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தனது கொள்கையில் இருந்து மாறாதவர். ஒவ்வொரு நாளும் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் நமது கட்சியின் தலைவராகவும் 100% உழைப்பை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.